ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் சக்தி சிவம் கிரியேஷன். நம்ம இந்த சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் இப்போ யூடியூப் சேனல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கான இன்ட்ரோ அவுட்ரோ இல்லை புதுசாக இனிமேல் சேனல் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கான சேனல் நேமு இல்லை ஒரு வீடியோ போடணும் அதுக்கான தம்ப்நெயில் இது எல்லாமே சேர்ந்து ஒரே ஆப்பில் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்பை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோமே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்கள் மொபைலில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணால் அது ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் எக்கச்சக்கமான டெம்ப்ளேட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இப்போ கேம் சேனல் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு தனி டெம்ப்ளேட் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நிறையா இருக்கும். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்காக சிம்பிளாக ஒன்று மட்டும் யூஸ் பண்ணி காட்டுறேன். நான் இப்போ வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் இப்படி தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து எந்த குவாலிட்டியில் வேணுமோ நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து 1080p வந்து கிளிக் கொடுத்தேன்னா எனக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும் ரிசோர்ஸு. ஸோ இப்போ இதில் இந்த இடத்துல இருக்குல்ல இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதை வந்து இப்போ எப்படி எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே இப்படி லைட்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எடிட் பண்ணுற ஆப்ஷன் வந்துடும். ஸோ இதில் நான் இப்போ வந்து நம்ம சேனல் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு டெக்ஸ்ட்டும் கொடுத்துட்டு அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த இதில் இன்னொரு டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு. ஸோ இது நம்ம வந்து சாங்குமே ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கு கீழே மியூசிக்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அவங்களே வந்து நிறைய சாங்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ வந்து அடுத்த டெம்ப்ளேட் பார்க்கலாம். ஸோ இப்போ இதை மேலே வந்து டிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து சேவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து சேவ் ஆகிடுச்சு. இந்தமாரி உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான டெம்ப்ளேட் இருக்கும். நீங்கள் வந்து ஒவ்வொன்றா வந்து கிளிக் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் செகண்டாக யூடியூப் கிட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு வந்து கேமுக்குன்னு தனியாக இருக்கும், விளாகருக்குன்னு தனியாக இருக்கும். அந்தமாரி உங்களுக்கு நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நான் வந்து விளாகர் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தம்ப்நெயிலோட டிசைன் கொடுத்துருப்பாங்க, யூடியூபோட இன்ட்ரோ அண்ட் எண்டு ஸ்க்ரீன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் இப்போ வந்து யூடியூபோட இன்ட்ரோ வந்து நான் இப்போ வந்து கிளிக் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்தமாரி வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதுவே கொடுத்துருப்பாங்க டேப் டு ஆட் யுவர் லோகோன்னு. ஸோ இப்போ நம்ம கிளிக் பண்ணோம் நம்ம வந்து நம்மளோட லோகோ வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த இடத்துல மைன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை ப்ளஸ் ஐக்கானில் போயிட்டு நீங்கள் உங்களோட ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களோட சேனல் நேம் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்து டிக் பண்ணி உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும். ஸோ அதே போல் இப்போ வெளியே வந்துடுங்க. இப்போ இதில் மேலே பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் மேக்கர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான தம்ப்நெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் இது மொத்தமாக எல்லாமே வந்து ஃப்ரீ தான் உங்களுக்கு, எதுவுமே நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்காது. இதே இந்த வெர்ஷனை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் இப்போ கேம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேம் இருக்கும். அதுக்கப்புறம் விளாக்னால் நீங்கள் விளாக் ஏற்ற மாதிரி தம்ப்நெயில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து மேக்கப்பு, ஃபேஷனு அந்தமாரி வந்து உங்களுக்கு ஒரு சில டாப்பிக்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே போல் இந்தாண்ட சேனல் ஆர்ட் மேக்கர்னு இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது தம்ப்நெயில் மேக்கர் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டோம். இதில் சேனல் ஆர்ட் மேக்கர்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட சேனலுக்கான நேமு அதெல்லாம் நம்ம வந்து இதில் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ எடிட் பண்ணி நம்ம இது வந்து ஒரு பிக்சராக கூட எடுத்து நம்ம வந்து சேனலோட பேனரில் கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுலேயுமே அதேமாதிரி நிறைய டாபிக் இருக்குது, நீங்கள் வந்து கிளிக் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் எல்லாத்துக்குமே நான் சொன்ன மெத்தட் தான், டெக்ஸ்டாக இருந்தாலும் சரி நான் சொன்ன மாதிரி தான் ஆட் பண்ணணும். இப்போ இந்த இது சூஸ் பண்ணிக்கிறேன், சூஸ் பண்ணி டவுன்லோட் கொடுத்துக்கிறேன். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து எடிட்னு காட்டுது, எடிட் கொடுத்துக்கிறேன். இதில் நம்ம இப்போ நம்ம சேனல் நேம் வந்து கொடுக்கணும்னா இதை வந்து இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் சேனல் நேம் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ரைட் சைடு கார்னரில் ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இதை வந்து எரேஸ் பண்ணிட்டு நம்ம சேனல் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து கீழே உள்ளதை கிளிக் பண்ணுங்கள், அது கீழே உள்ளதை அதையுமே எடிட் கொடுத்து இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து ஒரு டுட்டோரியல் சேனல் தானே, அதனால் நம்ம வந்து எடிட்டிங் டுட்டோரியல்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து கொடுத்தாச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம இது வேணுன்னா வச்சுக்கலாம், இல்லைனா கூட நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கிளிக் பண்ண பேக்ரவுண்டுமே நம்மளால் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும்.
எனக்கு வந்து ஃபஸ்ட் இருந்தே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நான் இதே வச்சு இப்போ டிக் கொடுத்துக்கிறேன். சரி, டிக் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே மேலே ஒரு ஐக்கான் இருக்கும், அது டிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இதை வந்து சேனலோட பேனரை கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். நீங்கள் எடிட் பண்ண எல்லா ஒர்க்குமே வந்து எங்கே சேவ் ஆகிருக்குன்னா, இந்த இடத்துல ஒர்க்ஸ்ன்னு இருக்குல்ல, இதில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன எடிட் பண்ணீங்களோ அது எல்லாமே இதில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் உள்ள எல்லா டெம்ப்ளேட்டுமே வந்து யூஸ் பண்ணுங்கள். எல்லாமே வந்து ஃப்ரீ தான். ஒன்றுமே நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்காது. யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்பேன். டாடா பை பை, டேக் கேர் கைஸ்.